ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ரெடிமேட் பாயசம் ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் ரெடிமேட் பாயசத்துக்கு எடுத்துருக்க பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆச்சி. நான் இன்றைக்கி இந்த பிராண்டை யூஸ் பண்ணி தான் பாயசம் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதனால் இதுக்கு பின்னாடி என்ன ப்ரொசீஜர் போட்டிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி தாங்க பண்ண போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி ரெடிமேட் பாயசம் பண்ணலான்றதை பார்த்துடலாம். பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ஃபுல் பாக்கெட்டையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் பாதி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃபுல் பாக்கெட் யூஸ் பண்ணி பாயசம் பண்ணணுன்னா 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஆஃப் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் 500 ml அளவுக்கு மட்டும் பால் எடுத்துக்கிறேன். நான் பாக்கெட் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசும்பாலை விட பாக்கெட் பால் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் பாயசம் கொஞ்சம் திக்காக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பாக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஆச்சி பாயசம் மிக்ஸ் பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்குறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வறுத்த சேமியா, ஏலக்காய், அப்புறம் ட்ரை கிரேப்ஸு, அதுக்கப்புறம் ஜீனி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றாவே போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டயத்தில் நம்ம அந்த பாயச மிக்ஸை சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதித்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம பாயச மிக்ஸை சேர்த்ததுக்கப்புறமா 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ நம்ம இதில் மிக்ஸை சேர்த்துடலாம். பாயாச மிக்ஸை சேர்த்த உடனே அடுப்பை நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தான் நான் லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். ஸோ நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. நீங்கள் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு உங்களுக்கு ஓகேவானு. இனிப்பு ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையான அளவுக்கு இனிப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு டிப்பு சொல்கிறேன், பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாலை நம்ம அடுப்பை சிம்மில் வச்சோடனே மேலே பார்த்தீங்கன்னா கரண்டி எதுவுமே போடாமல் மிக்ஸ் பண்ணாமல் இருந்தோன்னா நல்லா ஆடை சேர்ந்து வரும் இல்லையா. இந்த ஆடை சேர்ந்ததுக்கப்புறமா நல்லா நம்ம கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அந்த ஆடையெல்லாம் திரியாக அங்கங்கே இருக்கும். ஸோ பாயாசம் சாப்பிடும்போது அந்த ஆடையும் சேர்ந்து கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடை பிடிக்குன்றவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை பிடிக்காதுன்னா நீங்கள் கைவிடாமல் அப்பப்போ ஆடை சேராமல் கலரிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரெடிமேட் பாயசம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பாயசம் பார்க்கவே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி திக்காக குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் பாக்கெட் பால் சேர்த்துருக்கேன். பாக்கெட் பால் வேணான்றவங்க நீங்கள் பசும்பாலே பண்ணிக்கலாம். இப்போது நான் பாயசத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேங்க. நல்லா சூடாக இருக்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாக ஊதி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பாயசம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா சுகர் மட்டும் மீடியம் லெவலாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் அதிகமாக சேர்ப்பாங்க, ஒரு சிலர் கம்மியாக சேர்ப்பாங்க இல்லையா. ஆனால் எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா நான் எப்போவுமே மீடியமாக தான் சேர்ப்பேன். அதனால் எனக்கு ஓகே. சுகர் அதிகமாக சேர்க்குறவங்க கண்டிப்பாக நான் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. முக்கியமாக எனக்கு அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் டக்குன்னு பாயாசம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது.